தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் ஒதுக்கீடு, கொழும்பு செல்ல இடையில் தூங்கப் போகும் அர்ஜுனா எம்பி. மாணவிகளை சமூக ஊடகத்தில் அவதூறு பரப்பிய மாணவன், நீதிமன்றின் உத்தரவு. திருகோணமலையில் விபத்தில் சிக்கி ஒருவர் பலி. கனடாவில் தெற்காசிய குடியேறிகளை குறிவைத்து நிதி மோசடி. போர் சூழலால் 45 மில்லியன் மக்கள் கடும் பசிக்குள்ளாகும் அபாயம். அலிலாரிஜானியுடன் கொல்லப்பட்ட மகன் உள்ளிட்ட பலர், எச்சரிக்கையோடு உறுதிப்படுத்தியது ஈரான். ஈரான் போருக்கு எதிர்ப்பு, ட்ரம்ப் நிர்வாகத்தின் உயர்மட்ட அதிகாரி பதவி விலகினார். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். தனக்கு வழங்கப்பட்டுள்ள 15 லிட்டர் எரிபொருள் ஒதுக்கீட்டை வைத்துக் கொண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வந்து நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்வதென்றால் அதற்கு பல வாரங்கள் எடுக்கும் என யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது இந்த விடயத்தை அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வருவதற்கு எமக்கு வரும் 15 லிட்டர் எரிபொருளே வழங்கப்பட்டுள்ளது. இந்த அளவை வைத்துக் கொண்டு நான் கொழும்பு வருவதென்றால் முதலில் அனுராதபுரம் வரை வந்து அங்கு தூங்க வேண்டும். பின்னர் அடுத்த வாரத்திற்கான QR ஒதுக்கீடு கிடைக்கும் வரை காத்திருந்து அதனை பெற்றுக்கொண்டே கொழும்பு வந்து சேர முடியும். இங்கிருந்து மீண்டும் யாழ்ப்பாணம் செல்வதற்கு இன்னும் 2 வாரங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என தெரிவித்தார். சமூக ஊடகம் ஒன்றில் பாடசாலை மாணவிகளை அவதூறு செய்த பாடசாலை மாணவன் ஒருவரை 14 நாட்கள் சிறுவர் நன்னடத்தை காப்பகத்தில் தடுத்து வைக்க ஊர்காவற்றுறை நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் குறித்த அவதூறு பரப்பியதை நியாயம் கேட்க சென்ற பாதிக்கப்பட்ட மாணவிகளின் உறவினர் ஒருவரை கூறிய ஆயுதம் ஒன்றால் வெட்டி காயப்படுத்திய குற்றத்திற்காக குறித்த மாணவனின் தந்தையாரையும் 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சில வாரங்களுக்கு முன்னர் வேலணை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் உயர்தரத்தில் கல்வி கற்கும் மாணவன் மாணவியொருவரது புகைப்படம் மற்றும் இன்னொரு மாணவியின் தாயாரது தொலைபேசி இலக்கத்தையும் டிக்டாக் சமூக ஊடகத்தில் கீழ்த்தரமான பாலியல் ரீதியான வாசகங்களுடன் பதிவிட்டு அவதூறு பரப்பியிருந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் குறித்த அவதூறால் பாதிக்கப்பட்ட மாணவி ஒருவரது உறவினர்கள் அவதூறு பரப்பியவரின் வீட்டிற்கு சென்று குறித்த மாணவனிடம் இது தொடர்பில் வினவியுள்ளனர். இதன்போது அவதூறு பரப்பிய மாணவனின் தந்தையார் நியாயம் கேட்க சென்ற ஒருவரை கூறிய ஆயுதம் ஒன்றினால் தாக்கி காயப்படுத்தியதால் குறித்த நபர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருந்தார். இவ்வாறான பின்னணியில் ஊர்காவற்றுறை சிறுகுற்ற பிரிவு காவல்துறை இரு மாணவிகளின் பெற்றோரும் முறைப்பாடு செய்திருந்தனர். குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணையை முன்னெடுத்த ஊர்காவற்றுறை சிறுகுற்ற பிரிவு காவல்துறையினர் இருவரையும் நேற்றைய தினம் ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி இருந்தனர். இந்நிலையில் மாணவனை சிறுவர் சீர்திருத்த மையத்தில் 14 நாட்களும் மாணவனின் தந்தையை 14 நாட்களும் தடுத்து வைக்க நீதவான் உத்தரவிட்டார். திருகோணமலையில் விபத்தில் சிக்கிய ஒருவர் உயிரிழந்துள்ளார். சீனகுடா பகுதியில் நேற்றிரவு விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மூதூர் நெய்தல் நகரை சேர்ந்த மர்சூத் முகமது சப்ரின் என்ற 40 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ஒன்றும் டிப்பர் வாகனம் ஒன்றும் மோதியதில் இவ்விபத்து சம்பவித்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் திருகோணமலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சீனகுடா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் பிரம்டன் நகரில் தற்காலிக குடியுரிமை அந்தஸ்துடன் வசிக்கும் தெற்காசிய சமூகத்தினரை குறிவைத்து நிதி மோசடியில் ஈடுபட்டதாக 21 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பீல் பிராந்திய போலீசார் கடந்த சில மாதங்களாக மேற்கொண்ட தீவிர விசாரணையின் பின்னரே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2025 கோடை காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விசாரணையில் குறித்த நபர் தற்காலிக குடியுரிமை கொண்டவர்களை கொண்டு நிதி நிறுவனங்கள் மற்றும் வாகன விற்பனை நிலையங்களை ஏமாற்ற திட்டமிட்டது தெரியவந்துள்ளது. அதிக மதிப்புள்ள வாகன கடன்கள் மற்றும் ஏனைய கடன் வசதிகளை
மற்றவர்களின் பேரில் பெற்றுவிட்டு அதனை திருப்பி செலுத்தும் எண்ணமின்றி மோசடி செய்ய முயன்றதாக போலீசார் கூறுகின்றனர். இவ்வாறான மோசடி மூலம் பெறப்படும் பணம் மற்றும் சொகுசு வாகனங்களை அங்கீகரிக்கப்படாத பயன்பாட்டிற்கோ அல்லது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து விற்பனை செய்யவோ அவர் திட்டமிட்டிருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 21 வயதான உதயவீர் தில்லான் என்ற இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவர் மீது குற்ற செயலில் ஈடுபட்ட முயன்றமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் வான்வெளி தாக்குதல்கள் எதிர்வரும் ஜூன் மாதம் வரை நீடிக்குமானால் உலகளவில் மேலதிகமாக 45 மில்லியன் மக்கள் கடும் பசி மற்றும் பட்டினிக்கு முகம் கொடுக்க நேரிடும் என ஐக்கிய நாடுகள் உலக உணவு திட்டம் எச்சரித்துள்ளது. ஜெனீவாவில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த அந்த அமைப்பின் பிரதி நிறைவேற்று பணிப்பாளர் ஹார் ஸ்காவ் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். குறித்த மோதல்கள் காரணமாக உலகளாவிய ரீதியில் விநியோக சங்கிலி பாதிக்கப்படுவதால் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு, மும்முனை போர் காரணமாக மசகு எண்ணெய் விலையில் ஏற்படும் சடுதியான மாற்றம், ஹார்முஸ் நீரிணை போன்ற முக்கிய கடல்வழி பாதைகளில் நிலவும் பதற்றம் காரணமாக போக்குவரத்து செலவுகள் அதிகரித்தல் போன்ற துறைகளில் ஏற்படும் வெளியேற்றமே இந்த பாரிய உணவு தட்டுப்பாட்டிற்கு காரணமாக அமையும். தற்போது உலகளவில் 319 மில்லியன் மக்கள் கடுப்பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவே இதுவரை பதிவான மிக உயர்ந்த எண்ணிக்கையாகும். இந்த நிலையில் இந்த தற்போதைய போர்ச்சூழலால் மேலும் 45 மில்லியன் மக்கள் இந்த பட்டியலில் இணைந்தால் உலகளாவிய உணவு பாதுகாப்பு பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் என ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்ட அமைப்பின் பிரதி நிறைவேற்று பணிப்பாளர் ஹால் ஸ்காவ் தெரிவித்துள்ளார். ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் செயலாளர் அலி லாரிஜானி ஒரு தாக்குதலில் கொல்லப்பட்டதை அந்த மன்றம் உறுதிப்படுத்தியதாக ஈரானின் செய்தி நிறுவனங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அலி லாரிஜானி கொல்லப்பட்டதை நேற்று அதிகாலை ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. செவ்வாய்க்கிழமையான நேற்று அதிகாலையில் லாரிஜானி அவரது மகன் மொட்டிசா லாரிஜானி சபையின் செயலாகமான அலிரிசா பயாத்தின் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான துணைத் தலைவர் மற்றும் பலருடன் உயிரிழந்ததாக சபை ஓர் அறிக்கையில் தெரிவித்ததாக ஊடகங்கள் அடிக்கோடிட்டுள்ளன. ஈரானின் வளர்ச்சிக்கு லாரிஜானி ஆற்றிய நீண்டகால சேவையை பாராட்டிய குழு வெளிப்புற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தேசிய ஒற்றுமைக்கு அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் பதிலடி தாக்குதல்கள் விரைவில் எதிரிகளை நிலைகுலைய செய்யும் என்று தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் மீதான தொடர் தாக்குதல்களில் லாரிஜானியை இஸ்ரேல் கொன்றுவிட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு செவ்வாயன்று தெரிவித்தார். இதற்கிடையில் பசிஸ் தன்னார்வ படையின் தலைவர் குலாம் ரெசா சுலைமானி அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் உயிரிழந்ததை ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை செவ்வாய்க்கிழமை உறுதிப்படுத்தியது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் பயங்கரவாத எதிர்ப்பிற்கான உயர்மட்ட அதிகாரி ஈரான் போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார். மேலும் ஜனாதிபதியை தங்கள் போக்கை திரும்பப் பெற வலியுறுத்தியுள்ளார். செவ்வாயன்று தனது எக்ஸ் கணக்கில் பதிவிட்ட ஒரு கடிதத்தில் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் பணிப்பாளர் ஜோ கென் ஈரான் அமெரிக்காவிற்கு உடனடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தவில்லை என்றும் ட்ரம்ப் நிர்வாகம் இஸ்ரேல் மற்றும் அதன் சக்தி வாய்ந்த அமெரிக்க லொபியின் அழுத்தத்தின் காரணமாக இந்த போரை தொடங்கியதென்றும் தெரிவித்துள்ளார். 45 வயதான ஹென் அமெரிக்க சிறப்பு படைகள் மற்றும் CIA-வின் முன்னாள் வீரராவார். அவரது மனைவி கடற்படை குறியீட்டு தொழில்நுட்ப வல்லுநராக ஷானன் ஹென் 2019 சிரியாவில் நடந்த ஒரு தற்கொலை தாக்குதலில் கொல்லப்பட்டார். அவரது பதவி விலகலுடன் ஈரானில் அமெரிக்க இஸ்ரேல் நடவடிக்கையை பகிரங்கமாக விமர்சித்த ட்ரம்ப் நிர்வாகத்திற்குள் இருக்கும் மிக முக்கியமான நபராக ஹென் ஆகிறார். அந்த கடிதத்தில் ஹென் தான் முன்பு ட்ரம்பின் வெளியுறவு கொள்கை தளத்தை ஆதரித்ததாகவும் மத்திய கிழக்கில் நடக்கும் போர்கள் நமது நாட்டுப்பற்றாளர்களின் விலை மதிப்பற்ற உயிர்களை பறித்து நமது தேசத்தின் செல்வத்தையும் செழிப்பையும் குறைத்துவிட்டன என்பதை அவர் புரிந்து கொண்டிருந்தார் என்று கடந்த ஆண்டு வரை நம்பியதாகவும் கூறினார். கூடுதலாக உயர்மட்ட ஆஸ்திரேலிய அதிகாரிகள் மற்றும் செல்வாக்குமிக்க அமெரிக்க பத்திரிகையாளர்கள் தவறான தகவல்களை பரப்பியதாகவும் அதுவே ட்ரம்ப் தனது அமெரிக்கா முதலில் என்ற கொள்கையை சீர்குலைக்க காரணமாக இருந்ததாகவும் ஹென் குற்றம் சாட்டினார். ஈரான் அமெரிக்காவிற்கு உடனடி அச்சுறுத்தலாக உள்ளதென்று உங்களை நம்ப வைப்பதற்காக இந்த எதிரொலி அறை பயன்படுத்தப்பட்டது என்று அந்த கடிதம் தொடர்ந்தது. இது ஒரு பொய். கென் தனது கடிதத்தில் தனது ராணுவ சேவையையும் அவரது மனைவியின் மரணத்தையும் மேற்கோள் காட்டி
அமெரிக்க மக்களுக்கு எந்த பயனும் தராத அமெரிக்க உயிர்களின் இழப்பை நியாயப்படுத்தாத ஒரு போரில் அடுத்த தலைமுறையை சண்டையிட்டு இழப்பதற்காக அனுப்புவதை என்னால் ஆதரிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் நிர்வாகத்தில் பாதுகாப்பு மற்றும் பரிவர்த்தனை ஆணையத்தின் அமுலாக்க பணிப்பாளர் மார்ஹெனட் ட்ரியான் மற்றும் ஹென்னடி மையத்தின் தலைவர் ரிக் கிரனல் உட்பட பல மூத்த அதிகாரிகள் ராஜினாமா செய்துள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.